श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्सन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ तस्य हवाये तस्य हृदयस्य पञ्चदेवसुषयः स यो अस्य प्राङ्सुषिः स प्राणः तच्चक्षुः स आदित्यः तदेतते तेजः अन्नाद्यम् इत्युपासीत। तेजस्वी अन्नादो भवति य एवं वेद। ஹிருதயத்தை மத்தியமா வச்சு அதில் இருக்கக்கூடிய 5 துவாரங்கள் தேவத்வாரங்களாக தேவசுஷிக்களாக உபாசிக்கிறது என்று இந்த உபாசனைய ஸ்ருதி சொல்றது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிருதயம்னு சொல்லும் பொழுது இங்க டார்சோ மத்திய பாகம் உள்ள இருக்கிற லங்கு எல்லாம் சேர்ந்த அந்த சென்ட்ரல் சிஸ்டம். அந்த சிஸ்டம்ல 5 விதமான 5 கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 3 5 இருக்கு. 5 துவாரம், ஒவ்வொன்றுலயும் ஒரு பிராணன், ஒரு இந்திரியம், ஒரு பாஹ்ய தேவதை, சமஷ்டி தேவதை. இப்படி 3 இந்த 5ல தேவத்வாரமாக ஒரு தேவதா ஸ்திதி இருக்கு. அப்படி உபாசிக்க சொல்றது ஸ்ருதி. இப்போ ஆரம்பத்துல 5 தேவ சுஷியில முதல்ல பிராங் சுஷி, பிராங் பிரத்யங் உதங் தட்சிணம், இது ஒரு விதமா டைரக்ஷனை சொல்றது. பூர்வம் பশ্চিமம் உத்தரம்னு சொல்ற மாதிரி இங்க பிராங் பிரத்யங் உதங் அந்த மாதிரி ஸ்ருதி உபயோகப்படுத்துற வார்த்தைகள். பிராங்குனா பூர்வம்னு அர்த்தம், ஈஸ்ட். அந்த ஈஸ்டர்ன் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கும் பொழுது அப்படின்னு போன செஷன்ல பார்த்தோம். பாஷ்யக்காரர் சொன்னார், கிழக்க பார்த்து நிற்கும் பொழுது ஒருத்தன் நின்னான்னா அப்ப கிழக்கு பக்கமா இருக்கிற துவாரத்தை இங்க பிராங்குன்னு சொல்றது அப்படின்னு. ஏன்னா நம்மளோட டைரக்ஷன் மாறிண்டே இருக்குங்கிற பொழுது நம்ம இப்படி இப்படி திரும்பி இருப்போம், அப்படி திரும்பி இருப்போம். பிராங்குன்றத எந்த பேசிஸ்ல ஈஸ்டர்ன் சுஷின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால பிராங் அபிமுகமாக இருக்கிற ஒருத்தனுக்கு ஈஸ்ட்ல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த துவாரம், அந்த துவாரத்துல பிராணன், பஞ்ச பிராணன்ல பிராணாபான தியான உதானன்ல அந்த பிராணன்றது பிராங் சுஷியோட சம்பந்தப்பட்டிருக்கு.
அந்த பிராணத்துக்கான தேவதை சக்ஷுஷ், கண்ணினோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதுவே சமஷ்டியில ஆதித்யனாக இருக்கு, ஆதித்ய ரூபமாக. அதனாலதான் சக்ஷுக்கு அதிஷ்டான தேவதையாக ஆதித்யன் இருக்கார். அந்த ஆதித்ய தேவதை, சக்ஷுஷ் தேவதை, பிராண தேவதை மூணும் ஒன்றாக இருக்கு. அது இந்த ஸ்வர்க்கமாகிய அந்த அந்தர்ஹிருதயத்திற்கு துவாரமாக இருக்கு என்பதாக உபாசி. அப்படி உபாசிக்கும் பொழுது தத் தேஜகா அன்னாத்யம் இது உபாசித்த, அந்த தேவதை, அந்த சுஷி இருக்கே, அது தேஜஸ்வரூபம். அது அன்னகிரகணம், அன்னாத்தியம், என்ன டைஜஸ்டபிள் ஃபுட்டு. அப்படி அந்த அந்த துவார தேவதை இருக்குன்னு நீ உபாசிச்சா தேஜஸ்வியாகவும் அன்னாதனாகவும் நீ இருப்பாய் அப்படின்னு இங்க உபாசனா பலத்தையும் சேர்த்து சொல்றது. ஆதித்யா தத் ஏதது தேஜா அன்னாத்யம் இது உபாசித்த. அப்படி உபாசித்தால் தேஜஸ்வி அன்னாதோ பவதி ஏவம் வேத. யார் இப்படி உபாசிக்கிறாளோ அவர்கள் இந்த பலனை அடைவார்கள். சரியா? பாஷ்யம் ஆரம்பிச்சோம். தஸ்ய ஹவா இத்தியாதினா காயத்ரியாக்கியஸ்ய பிரம்மணः உபாசனாங்கத்வேன துவாரபாலாதிகுண விதானார்த்தம் ஆரம்பியதே. துவாரபாலர்களாக உபாசிக்கிறது, மத்தியமா இருக்கிற ஹிருதயத்தை உபாசிக்கல, ஹிருதயத்தினுடைய துவாரங்களை உபாசிக்கிறோம். அப்படிங்கிறதுனால துவாரபாலாதி குண விதானம். அதுக்குதான் ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்தார். யதாலோகே துவாரபாலாக ராஜ்ஞா உபாசனேன வசீகதாக ராஜபிராப்தியர்த்தா பவந்தி ததா இஹ அபி. துவாரபாலர்களை உபாசிக்கிறது எதுக்கு? துவாரபாலர்கள்டேந்து பலன் அடையறதுக்கு இல்ல. எந்த துவாரத்தை அவ காப்பாத்துறாளோ அங்க உள்ள இருக்கிறவாளுடைய பிரீத்தியை அடையறதுக்காக தானே. ராஜாவினுடைய துவாரபாலர்களை நம்ம உபாசிச்சோம்னா ராஜாவை அணுக முடியும். ராஜாவை அணுகிறதுக்கு ராஜாவினுடைய துவாரபாலகர்களை உபாசிக்கிறது அவசியமாகிறது. அது மாதிரி இந்த இடத்துல ஹிருதயத்துல இருக்கக்கூடியதாகிய அந்த வஸ்துவை அடையறதுக்கு ஹிருதயத்தினுடைய துவாரங்கள்ல இருக்கக்கூடிய தேவதைகளை உபாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழி. இது ஒரு வழி. பலவிதமான உபாசனைகள்ல இது ஒரு உபாசனை. நேரடியா ஹிருதயத்தை உபாசிக்காம ஹிருதய துவார தேவதைகளை உபாசிக்கிறது அப்படிங்கிறது சொன்னார். தஸ்ய இது பிரகிருதஸ்ய ஹிருதயஸ்ய இத்யர்த்தः. ஏதஸ்ய அனந்தர்ய அனந்தர நிர்திஷ்டஸ்ய பஞ்சபஞ்ச சங்கியாகாः தேவானாம் சுஷயः தேவசுஷயः. அஞ்சு சுஷிகள். என்னென்ன அஞ்சு? ஏற்கனவே பார்த்தோம். 5 பிராணன், அது ஒரு 5. சக்ஷுகு, ஸ்ரோத்திரம், இந்த மாதிரி இந்திரியங்கள் 5. அப்புறம் ஆதித்யன் சந்திரமாங்கிற தேவதைகள் 5. இப்படின்னு 5 உபாசிக்கப்படுகின்ற தேவசுஷயா. ஸ்வர்கலோக பிராப்தி துவார சித்ராணி, ஸ்வர்கலோகத்தை அடையக்கூடிய சித்திரமாக இருக்கின்ற இந்த தேவத்வாரங்கள் அதை உபாசிக்கிறது. தேவைஹி பிராணாதித்யாதிபிஹி ரக்ஷமானானி இத்தியதா தேவசுஷயா. ஏன் அதுக்கு தேவசுஷின்னு பேர்? இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் தஸ்ய ஸ்வர்கலோக பவனஸ்ய ஹிருதயஸ்ய அஸ்ய யஹ பிராங் சுஷிः பூர்வாபிமுகஸ்ய பிராக்கதம் யச்சித்ரம் துவாரம் ச பிராணः தஸ்தः தேன துவாரேண யஹ சஞ்சரதி வாயுவிசேஷः சஹ பிராகனிதீதி பிராணः. பிராணன்றதுக்கு உற்பத்தி அர்த்தம் கொடுத்தார். பிராகனிதி, கிழக்கு முகமாக சஞ்சரிக்கின்றது அப்படிங்கிறதுனால அதுக்கு பிராணன் பெயர். அது எதுன்னா இந்த சொர்க்கலோக பவனமாகிய ஹிருதயத்துக்கு பிராங்குமுகமாக பூர்வாபிமுகமாக இருக்கக்கூடிய சித்திரத்வாரம், அந்த துவாரத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடியதுக்கு பிராணன் என்று பெயர். யா தேனைவ சம்பத்தம் அவ்வதிரிக்தம் தச்சக்ஷுஹு ததா ஏவ ச ஆதித்யः ஆதித்யோ ஹவை பிராம பிராணஹ இதி ஸ்ருதேஹே. இதுல இருந்து பார்க்கணும். அந்த பிராணனோட சம்பத்தம், தேனையேவ சம்பத்தம்,
பிராணனோட கனெக்டட். எது? சக்ஷுஹு, கண்ணு. கண்ணுக்கும் பிராணத்துக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது ஸ்ருதி. அவ்வதிரிக்தம், இந்த நேத்திரம், கண்ணுனா நாட் பிசிக்கல் ஐ இல்ல, அந்த இந்திரியம். இந்திரியம் வேற, கோலகம் வேற. கோலகம்ங்கிறது பிசிக்கல், இந்த ஐ, ரெட்டினா, அதெல்லாம். அந்த நர்வஸ் சிஸ்டம்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர், நியூரான்ஸ், வாட் எவர் தட் மேக்ஸ் அப் அந்த சாஃப்ட்வேர் ஃபார் தட் ஆர்கன், அதை இந்திரியம்னு சொல்றோம். அந்த சக்ஷுர் இந்திரியத்தோட சம்பந்தப்படுறது பிராணன். தேனைவ சம்பத்தம் அவ்வதிரிக்தம் தது சக்ஷுஹு ததா ஏவ சஹா ஆதித்யா. அந்த சக்ஷுக்கு அதிஷ்டான தேவதை ஆதித்யன், பிராணனுக்கும் ஆதித்யன். பிராணனுக்கு எப்படி ஆதித்யன்? சக்ஷுக்கு சரி, பிராணனு அதுக்கும் இங்க சொல்றார் பாஷ்யக்காரர், ஸ்ருதியை கோட் பண்றார். ஆதித்யோஹவை பிராம பிராணஹா. பிராமம் அப்படின்னா பெரியதாகிய அர்த்தம், சமஷ்டின்னு அர்த்தம். சமஷ்டி பிராணன் ஆதித்யனே. பிராணன்றது எனர்ஜி. ஓகே, இப்ப எல்லாருமே அதை தானே சொல்றான். யோகிக் ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தா பிராணா, த பிராணா சிஸ்டம், எனர்ஜி சிஸ்டம்லாம் சொல்றான் இல்லையா. வாயு மட்டும் கிடையாது, வாயுங்கிறது அதுல ஒரு பார்ட், அவ்வளவுதான். என்டையர் சக்தி எனர்ஜி வந்து பிராணன்னு சொல்றோம். அப்ப சமஷ்டி எனர்ஜி ஆதித்யன் தானே. சோலார் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஆதித்யன். அதனால இங்க ஸ்ருதி சொல்றது ஆதித்யோஹவை பிராம பிராணஹா. அந்த ஆதித்யனே பிராணன், ஆதித்யனே கண்ணுக்கான தேவதை. ஏன்னா கண்ணு ஆப்ரேட் ஆகுறது லைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனால தான். லைட்டினுடைய சோர்ஸ் ஆதித்யன் தான். அப்ப கண்ணனுடைய இயக்கம் சூரிய தேவதையால தானே வந்து நிர்வகிக்கப்படுகிறது. இதி ஸ்ருதேஹே சக்ஷுரூப பிரதிஷ்டா கிரமேண ஹிருதி ஸ்திதः. அந்தர் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அந்த ஆதித்யனானவன் சக்ஷுரூப பிரதிஷ்டா கிரமமாக கண்ணு, பிராணன் இது வழியாக இயக்கத்தை பண்ணின்னு இருக்கார். ச ஆதித்யா கஸ்மின் பிரதிஷ்டிதா இதி சக்ஷுஷி. சரி, ஆதித்யன் பிராணன்ல பிரதிஷ்டிதம்ன்றத பார்த்தோம். அடுத்தது சக்ஷுல எப்படி, அதுக்கும் ஸ்ருதியே கோட் பண்றார். ஆதித்யா கஸ்மின் பிரதிஷ்ட, எங்க இருக்கார் சூரியன்னா சக்ஷுஷி, கண்ணுல இருக்கார். இத்தியாதி ஹி வாஜசநேயகே. வாஜசநேயக பிராமணத்துல பிரதாரண்ய உபனிஷத்துல இது சொல்லப்படுறது. ச ஆதித்யா கஸ்மின் பிரதிஷ்டிதா இதி சக்ஷுஷின்னு பதில் சொல்றார். பிராணவாயு தேவதா ஏவ ஹி ஏகா சக்ஷுஹு ஆதித்யஸ்ச சஹாஸ்ரயேன. பிராணவாயு தேவதை, பிராணனுடைய தேவதை யாருன்னா சக்ஷுஹு ஆதித்யன் ஆசிரியமாக இருக்கக்கூடியதாகிய ஒரே தேவதை தான். அதுதான் ஆதித்ய தேவதை. ஆதித்ய தேவதைன்றது நம்ம ஆதித்யன் பிரதானமா இருக்கனால சொல்றோம். அந்த எந்த தேவதை ஆதித்யன், சக்ஷுஹு, பிராணன் இது எல்லாத்துக்கும் அதிஷ்டான தேவதையாக இருக்கோ அந்த தேவதை பூர்வத்வாரம், பிராங் துவாரம், பிராங் சுஷிஹி என்று சொல்லப்படக்கூடியதாகிய கிழக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய தேவதை. பக்ஷ்யதீச்ச, சொல்ல போறது ஸ்ருதி என்ன? பிராணாய ஸ்வாஹா இதி ஹுதம் ஹவிஹி சர்வமேதத் தர்ப்பயதி. எப்படி வந்து பிராண தேவதை, பிராணனுக்கான அதிஷ்டான தேவதை சக்ஷுஹு ஆதித்யன் எல்லாத்துக்கும்னா, ஸ்ருதி சொல்றது பிராணாய ஸ்வாஹான்னு சொல்லி நீ ஆகுதி பிராணனுக்கு கொடுத்தேன்னா அது சக்ஷுஹு சூரியன் முதலானவைகளை திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்றதுனால எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டா இன்னொருத்தருக்கு பசி போக போறது இல்லையே. அப்ப இது எல்லாத்திற்கும் ஒரே தேவதை இருக்கும் பொழுதுதான் அது நடக்கிறது அப்படிங்கிறதாக இங்க சம்பந்தம். ததே ததே பிராணாக்கியம் சொர்க்கலோகத்வார பாலத்வாத் பிரம்ம.
அப்போ இங்க பிரம்மம் என்னவாக இருக்கு? பிராணஸ்வரூபமாக ஸ்வர்கலோக துவாரபாலகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்வர்கலோகம் பிரதிபித்சு தேஜஸ்வி ஏதத் சக்ஷுராதித்யஸ்வரூபேண அன்னாத்யத்வாச்ச சவிதுः தேஜः அன்னாத்யம் இத்யாभ्यां குணாभ्याम् உபாசீத. ஸ்வர்கலோகம் பிரதிபித்சுः உபாசீத. முதல் வாக்கியம். பிரதிபத்தும் இச்சுஹு. சொர்க்கலோகத்தை அறிந்து கொள்ள வேண்டியவன், சொர்க்கலோகத்தை அடையணும்னு ஆசைப்படுறவன் என்ன பண்ணணும்? உபாசித்த. இதை உபாசி. என்ன உபாசிக்கணும்? தேஜஸ்வி, தேஜஸ்வரூபமாக, சக்ஷு ஆதித்யஸ்வரூபேண, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்ணனுடைய தேவதை ஆதித்ய தேவதையாக, அன்னாத்ய, அது எப்படி இருக்கா? அன்னாத்யத்வாது. அன்னாத்யம் எதுன்னா சவிதுஹு. சூரியன் தானே சாப்பாடுறத பக்குவமாக்குறார். அதனால தேஜா அன்னாத்யம் இத்தியாபியாம் குணாபியாம் உபாசித்த. அந்த தேவதை தேஜஸ்வரூபமாக இருக்கு, அன்னாத்தியஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு உபாசி. இப்ப ஏகப்பட்ட உபாசனையா சேர்ந்து ஒரு உபாசனை. இப்ப எப்படி சம்மரைஸ் பண்றது? இந்த ஹிருதயத்துல பூர்வத்வாரத்துல இருக்கிற தேவதைய உபாசி. சரியா? அதான் ஆரம்பம். அது பூர்வத்வாரத்துல இருக்கிற தேவதை என்ன தேவதை அப்படின்னு கேட்டா பிராணன், சக்ஷு, ஆதித்யன் அப்படின்னு மூணாக பிரிச்சு ஒரே தேவதை. பிராணன்றது வெஷ்டியில இருக்கிற சக்தி, ஆதித்யன்றது சமஷ்டியில இருக்கிற பிராணசக்தி. எடுத்தா சக்திங்கிற லெவல்ல இது ரெண்டு. மூணாவது என்ன? சக்ஷு. இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? சைட்டு. ஏன்னா ஆதித்யன் வழியாக. சரி, இப்போ இந்த பிராணன், சைட்டு, இது ரெண்டுத்துக்குனுடைய குவாலிட்டி என்ன? பிராணனுடைய குவாலிட்டி டைஜஷன், அதோட சேர்க்கறது அன்னாத்தியம் இல்லையா? அப்புறம் சைட்டினுடைய குவாலிட்டி தேஜஹா, பிரகாசத்தன்மை. சூரியனுக்கு பிரகாசத்தன்மையும் இருக்கு, எனர்ஜி கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு இல்லையா? அதனாலதான் அன்னாத்தியத்துவம் எனர்ஜியினுடைய ஒரு எக்ஸ்பிரஷன், தேஜகான்னு சொல்றது லைட்டினுடைய எக்ஸ்பிரஷன். அப்ப நம்ம இதை இப்படி புரிஞ்சுட்டா ஈஸியா உபாசிக்கலாம். பிராணன் எனர்ஜி, வெஷ்டி எனர்ஜி, சூரியன் சமஷ்டி எனர்ஜி, அது அன்னாத்தியத்துவத்தை பிரகாசிக்க பண்றது. அப்புறம் சக்ஷு லைட்டு, ஆதித்யனும் லைட்டுங்கிற லெவல்ல கனெக்டட், அதுவே தேஜா. அப்போ தேஜா அன்னாத்தியம் ரெண்டும் சூரியனுடைய தன்மை. வெஷ்டி லெவல்ல அது பிராணனாகவும் சக்ஷுவாகவும் இருக்கு. இப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேவதையினுடைய தன்மை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தேஜ அன்னாத்திய தன்மை தான் சூரிய ரூபமாக லைட் அண்ட் எனர்ஜி. அது ஒரு துவாரம் வழியாக பிராணனாக ஹிருதயத்தை காப்பாத்துறது. அப்படிங்கிற அந்த தேவதா உபாசனம் முதல்ல. ததா தேஜஸ்வி அன்னாதா ஆமயாவித்தி, ஆமயாவித்வரஹிதா. ஆமயம்னா வியாதின்னு அர்த்தம். ஆமயாவித்வம்னா வியாதி வரக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கானா யாரு? இந்த மாதிரி உபாசிக்கின்றவன். தேஜஸ்வியாகவும் அன்னாதகமா, சாப்பாடு ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகி எனர்ஜி உடம்புல ஒழுங்கா இருந்தாலே வியாதி இல்லாம இருக்கும் இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. தேஜஸ்வி அன்னாதகா அப்படி இருக்கிறதுனால ஆமயாவித்வ ரஹிதா, வியாதி உடுகின்ற தன்மை கம்மியா, உடம்புல ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி உபாசிக்கிறது. ஏன்னா நம்ம உபாசிக்கிறதுனால இதெல்லாம் எப்படி நடக்கிறதுன்னா ஆப்வியஸ்லி நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய விதமான மெடிக்கல் சயின்சஸ்ல நம்மளோட ஓரியன்டேஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வர ஆரம்பிச்சுடுதே. ஸோ டாக்டரே என்ன சொல்றான்? உடம்பு முடியாம போது இதுவாரு,
என்ன சொல்றது, கான்ஃபிடென்ட்டா இரு, யூ கேன் டூ இட், புஷ் அப்படின்லாம் சொல்றானோ இல்லையோ. ஏன் சொல்றான்? அப்ப நம்மளோட இன்டென்ட், நம்மளோட மைண்ட் எப்படி வந்து ஒரு விஷயத்த தேகத்தை பொறுத்த வரைக்கும் அணுகிறதோ. இன்ஃபேக்ட் சைக்கோ தெரப்பின்னு ஒரு தெரப்பியே இருக்கு. அது வந்து மைண்டு வழியாகவே உடம்புல இருக்கிற வியாதிகளை வந்து குணப்படுத்துறதுக்கு ஹிப்னோ தெரப்பி, இது மாதிரிலாம் தெரப்பி இருக்கு. ஹிப்னோ தெரப்பினா ஹிப்னடைஸ் பண்ணி அந்த மைண்டை ஒரு பர்டிகுலர் விதமாக ஓரியன்ட் பண்ணி திங்க் பண்ண வச்சு உடம்புல இருக்கிற ப்ராப்ளத்தை குணப்படுத்துறது அப்படின்னு அந்த ஹிப்னோ தெரப்பியில் பண்றா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹிருதயத்தில் இந்த மாதிரி கான்டெம்ப்ளேட் பண்ணும் பொழுது, இது மாதிரி என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற தேவதை இந்த மாதிரி தேஜஸ் ரூபமாக இருக்குன்னு கான்டெம்ப்ளேட் பண்ணும் பொழுது அந்த ஆமய விரகிதத்துவம், ஆமயாவித்வ ரஹிதத்துவம் ஏற்படுறதுங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இந்த காலத்தில் வேதாந்தத்துக்கும் சயின்டிஃபிக்கும் என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்கு கொண்டு வரலாம். ஏன்னா இது உபாசனால பிசிக்கலாக உனக்கு நடக்கும்னு தானே சொல்றது இங்கே ஸ்ருதி. இத மாதிரி யார் ஒருத்தன் உபாசிக்கிறானோ அவனுக்கு வியாதி இல்லாத தன்மை வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்னு கேள்வி வரும். ஏன்னா இங்க வந்து நம்ம பிரமாண விஷயம் அந்த மாதிரி சொல்ல வரல. சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிடுது, சயின்ஸுங்கிறது இதை ரெக்கக்னைஸ் பண்ணுதுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஏ ஏவம் வேத தஸ்ய ஏதத் குணபலம். யார் இப்படி வந்து தெரிஞ்சு உபாசிக்கிறானோ அவனுக்கு இந்த பலன் கிடைக்கிறது. உபாசனேன வசீகதா துவாரபா ஸ்வர்கலோக பிராப்தி ஹேது பவதி இது முக்கியம் ச பலம். குணபலம்னா கவுணபலம். ரெண்டு விதமான பலத்தை சொல்றார் பாஷ்யக்காரர். கவுணபலம் வேற, முக்கிய பலம் வேற. நம்ம கவுனபலத்தை தான் வந்து சயின்டிஃபிக்கலா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றோம்னு சொன்னோம். எது கவுனபலம்? இந்த வியாதி இல்லாத தன்மை உனக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது அவாந்தர பலம், கவுனபலம். முக்கிய பலம் எது? நான் உபாசனேன வசீகிருதா துவாரபா, உபாசனையால் வசீகரிக்கப்படுகின்ற அந்த தேவதை. எந்த தேவதை? ஆதித்ய தேவதை. ஆதித்ய தேவதையை உபாசிக்கிறையோன்னு இப்போ இந்த இந்த கான்டெம்ப்ளேஷன்ல நம்மளுடைய ஸ்ருதி கான்டெம்ப்ளேஷன்ஸ் எல்லாமே தேவதா சமஷ்டி இந்த மாதிரி நான் நிறைய தடவை சொல்லிட்டு இருக்கேன் இதை. அப்போ ஒரு கான்சியஸ் என்டிட்டியை தான் நம்ம உபாசிக்கிறோம். நம்ம வந்து வெறும் இனர்ட்டா மலை அங்க இருக்கு அப்படின்னு மைண்ட்ல பாரு, லைட் எரியுதுன்னு பாரு, கிரீனரி இருக்குன்னு அப்படியே அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி கான்டெம்ப்ளேஷன் இனர்ட்னஸ் பண்ணல. தேவதா ரூபமாக இருக்கக்கூடிய இயக்கத்தை தான் நம்ம வந்து கான்டெம்ப்ளேட் பண்றோங்கிற பொழுது அந்த தேவதை ஒரு பலனை கொடுக்கறது. அதுதான் முக்கிய பலன். இங்க உபாசனேன வசீகிருதா துவாரபா, இந்த துவாரபாலன் வசீகரிக்கப்படுகிறது. எந்த துவாரபாலன்? இந்த ஆதித்ய தேவதை. உபாசிக்க உபாசிக்க வசமாகும். உபாசனையினால் தேவதை வசமாகிறது என்ன அப்படின்னு சாஸ்திரமே இருக்கு. தேவதையை வந்து வசீகரணம் பண்றதுக்கு உபாசிக்கிறது தான் வழி. ஸ்தோத்திரத்திற்கு என்னது, ஸ்தோத்திரத்திற்கு அடங்காத தேவதை இல்லை அப்படின்னு ஒரு இதுல கேட்டேன். அந்த மாதிரி உபாசனேன வசீகிருதா, அப்போ உபாசனையினால வசீகரிக்கப்படுகின்ற பட்ட அந்த தேவதையானது ஸ்வர்கலோக பிராப்தி ஹேத்து பவதி, ஸ்வர்கலோகத்தை அடையறதுக்கு அந்த தேவதை வழியாகிறது. இது முக்கியம் ச பலம். அப்போ இது சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய உபாசனை இல்லையா? ஞானத்துக்கானது இல்லை இது. சொர்க்கத்தை அடையறதுக்கு இந்த உபாசனை சொர்க்க லோக பிராப்தி. சரி, இப்போ ஆதித்யன் ஆயிடுதா. அடுத்த தேவதை அத்தயோஸ்ய தட்சிணஹா சுஷிஹி சவ்யானஹா தச்ரோத்ரம் ச சந்திரமாஹ ததேதத் ஸ்ரீஹி ச யசஸ்ச இத்யுபாசீத ஸ்ரீமான் யசஸ்வி பவதி ய ஏவம் வேத.
இரண்டாவதாக தக்ஷிண சுஷி, தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய சித்திரம். தெற்கு துவாரம், ஹிருதயத்துக்கான கிழக்க பார்த்து நின்னா தெற்கு, ரைட் ஹேண்ட் சைடு. தட்சிணா, கிழக்க பார்க்க நிற்கும் பொழுது இப்ப இங்க இருக்கிற முன்னாடி இருக்கிறது ஏற்கனவே இருந்த பிராங் சுஷிகி. அப்ப ரைட் சைடு, இங்க கிழக்கு தெற்குன்னா நம்மளோட இதுல பார்த்தேன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிறது பிராங் சுஷிகி ஆதித்யன். ரைட் சைடா இருக்கக்கூடிய துவாரம் இங்க வியானஹா. தக்ஷிண சுஷிகி சஹா வியானஹா. ஃப்ரண்ட்லேருந்து பிராணன் சரி, ரெஸ்பிரேட்டரி பிரீத்திங். இங்க வந்து ரைட் சைடு வியானன்னு சொல்றது. ஆக்சுவலி பிராணனுக்கும் அபானனுக்கும் நடுவுல இருக்கிற வாயு சஞ்சாரம், ஸ்டில்னஸ் தானே வியானன். அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இதே சாந்தோக்கியத்திலே ஏற்கனவே பார்த்தோம் உபாசனையில. அந்த வியானன் தான் ஸ்ரோத்ரம். காது அப்பப்போ அடைக்கிறதுன்னு சொல்றோமே, சஞ்சாரம் இல்லாத போது, அதை வச்சு சொல்றான்னு நினைக்கிறேன். வியானஹா, ரெண்டு காதுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஏர் தான் வியானஹா. பிராணன் வந்துட்டு அபானனா போறதுக்கு நடுவில் இருக்கிறது அந்த வியானஹா, அது ஸ்ரோத்ரம். ச சந்திரமாஹா, ஸ்ரோத்திரத்துக்கும் சந்திரமாக்கும் சம்பந்தம் இருக்கு. ஸ்ரோத்ரேன சிருஷ்டா திசஸ்ச சந்திரமாஸ்சன்னு ஸ்ருதி சொல்றதுன்னு இங்க கோட் பண்ண போறார் பாஷ்யக்காரர். ஸ்ரோத்ரம் சந்திரமா, நேத்திரம் வந்து ஆதித்யன் மாதிரி, ஸ்ரோத்ரம் சந்திரமா. தது ஏதது ஸ்ரீஹி, அங்க வந்து அன்னாத்யம் தேஜஸ் சொல்லிட்டு இல்லையா, இங்க ஸ்ரீ யசஹா, இங்க தனமும் புகழும். தனமும் புகழும் சந்திரமாவாகவும் ஸ்ரோத்திரம் இருக்கு, வியானன் இருக்குன்னு உபாசித்த. இந்த பக்கம் இருக்கிற தேவதைய, சந்திரமா தேவதைய வியானமாகவும் ஸ்ரோத்திரமாகவும் ஸ்ரீயாகவும் யசஸாகவும் உபாசி. அப்படி உபாசித்தால் ஸ்ரீமான் யசஸ்வி பவதி ய ஏவம் வேத, அவன் தனவானாகவும் புகழுடையவனாகவும் ஆகிறான். இப்படி உபாசின்னு சொல்றது. பாஷ்யம். அதையோ அஸ்ய தக்ஷிணஹா சுஷிஹி தத்ஸ்தஹ வாயு விசேஷः சஹ வீர்யவத் கர்ம குர்வன் விக்ருஹ்ய வா பிராணாபானௌ நானா வா அனிதி அனிதி இதி வியானஹா. வியானத்திற்கு ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன் கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். வீரியவத் வாயு விசேஷः அத்தஹ அத யஹ அஸ்ய தக்ஷிண சுஷிஹி, இந்த வலது பக்கமாக இருக்கக்கூடிய துவாரம் இருக்கே, ஹிருதயத்துக்கு போற துவாரம், ஏற்கனவே சொன்னது முன்பக்கமா இருக்கிற துவாரம், இப்போ வலது பக்கமா இருக்கிற துவாரம்னு எடுத்துப்போம். ஏன்னா இந்த தட்சிணஹா பிராங் பிரத்யங்கன்னு சொல்லணும்னா கேட்கறவாளுக்கு சிரமம். அதனால வலது தட்சிண சுஜினா வலது பக்கமா இருக்கக்கூடிய அந்த துவாரம், அதுல இருக்கக்கூடிய வாயு விசேஷம் எதுன்னா வியானம். அந்த வியானத்திற்கு என்ன வியானம்னு ஏன் பேருன்னா வீரியவத் கர்ம குருவன்னு. உடம்புல வந்து வீரியவத்தான கர்மங்களை, விஷயங்களை வியானன் தான் செய்யறது. பிராணத்துக்கும் அப்பானுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த கும்பகம்னு சொல்றமே, உள்ள இருக்கக்கூடிய, உள்ள இருந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் பிராணன் தன்னுடைய முக்கியமான வேலைகளை செய்யறது இல்லையா. அதனால வீரியவத் கர்ம குருவன்னு விகிருஹ்யவா பிராணாபானோ நானா நானாவா அனிதி. நான் பலவிதமான காரியங்களை பண்றது பிராணனையும் அபானனையும் தன்னுடைய இயக்கத்தை இயக்குகின்றது. நானா பிராணாபானோ அனிதி, பிராணாபானர்களை, பிராணனையும் அபானனையும் பலவிதமாக இயக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால வியானன்னு அதுக்கு பெயர். அந்த வீங்கிறது அங்க வி ஆனஹா, அந்த வீக்கு தான் வீரியவத் கர்ம. விகிருஹ்ய, அந்த வீக்காக வி ஆனஹா, அதான வியானஹா. அப்போ விகிருஹ்ய நானாவதி,
விகிருஹ்ய அவதி வியானஹா, விகிருஹ்ய அனிதி வியானஹா, வீரியவத் அனிதி வியானஹா. அந்த மாதிரி ரெண்ட சொல்ற. வீரியவத் அனிதிங்கிற பொழுது வீரியவத் கர்ம குருவன் அனிதி, இல்லைன்னா விகிருஹ்ய பிராணாபானம் நானா அனிதி அப்படின்னு ரெண்டு விதமாக வியானனுக்கு யுத்பத்தி. வியானன் இந்த வலது பக்கத்து வழியாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கான தேவதை ஸ்ரோத்திரமும் சந்திரமசமும். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.